ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி கோதுமை மாவு வச்சு ஒரு வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த வடை பார்த்திங்கன்னா நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், வெளியே உள்ள நல்ல சாஃப்டாக, ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கோதுமை மாவு வச்சு இந்த மாதிரி வடை செஞ்சு பாருங்கள், திருப்பி விடவே மாட்டீங்க. அந்தளவு சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த வடை செய்கிறதுக்கும் ரொம்ப சுலபம் தான், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இப்போ இந்த வடை ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பேன் வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் வந்து ஆயில் வந்து சேர்த்துருக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் அளவு வந்து ஜீரகம் சேர்த்துருக்கிறேன். கூடவே கொஞ்சமாக இஞ்சி இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கிறேன். இது கூடவே ஒரு பச்சை மிளகாவும் நறுக்கி சேர்த்துருக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா ஒருக்கா வதக்கி எடுத்துக்கலாம். இது வதங்கிட்டு இருக்கும்போதே இது கூடவே ஒரு வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து சின்ன சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். வெங்காயம் வந்து ரொம்பலாம் நமக்கு வதங்கி வர வேண்டாம், லைட்டாக ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இந்த மாதிரி வதங்கி வந்தால் போதும். அடுத்ததாக இது கூடவே எள்ளு வந்து சேர்த்துருக்கிறேன். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு வந்து எள்ளு சேர்த்துருக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஃப்ளேமை நல்லா சிம்மில் வச்சுட்டு இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வந்து வத்தல் பொடி சேர்த்துருக்கிறேன். இது வந்து உங்கள் காரத்துக்கு தக்கன நீங்கள் கூட்டியோ குறைச்சோ சேர்த்துருக்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெயிலே அந்த வத்தல் பொடியும் நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 250 ml கப்பில் 1 கப் அளவு வந்து தண்ணி வந்து சேர்த்துருக்கிறேன். சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஒருக்கா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வைக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு வந்து இந்த டைமில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஓரளவு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வந்து தண்ணியை நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நமக்கு நல்லா கொதி வந்துட்டு, இந்த டைமில் ஃப்ளேமை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் நம்ம வந்து கோதுமை வந்து சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு தண்ணிக்கு நம்ம எந்த கப்பில் மெஷர் பண்ணிங்களோ அதே கப்பில் 1 கப் அளவு வந்து கோதுமை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மாதிரி தொடர்ந்து கலந்து விட்டுட்டே இருங்க. பார்க்கும்போது இந்த மாதிரி ட்ரையாக இருந்த மாதிரி தான் இருக்கும். தண்ணி ரொம்ப கரெக்டாக தான் இருக்கும். நீங்கள் வந்து அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து வடை வந்து கரெக்டாக வராது. ஃப்ளேமை சிம்மில் வச்சே நம்ம தொடர்ந்து கலந்து விட்டுட்டே இருக்கலாம். ரொம்ப ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாகவே நமக்கு வந்து ரெடியாகி வந்துடும். இந்த மாதிரி நல்லா கலந்து வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நான் ஓரளவு மீடியம் சைஸில் 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து மேஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்தா போதும். சேர்த்து இந்த மாதிரி அந்த மாவோடு சேர்த்து இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ ஓரளவு நல்லா சூடாக இருக்குது. இது கொஞ்சம் நமக்கு சூடாக ஆறி வரட்டும். ஓரளவு சூடு நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை வந்து சேர்த்துருக்கிறேன். சேர்த்து இப்போ நம்ம நல்லா அந்த மாவோடு சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க உருளைக்கிழங்கு, கோதுமை மாவு இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று நல்லா சேர்கிற மாதிரி கையை வச்சு நல்லா சாஃப்டாக நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ நமக்கு வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம உருட்டி வச்சுருக்கிற அந்த மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருட்டி எடுத்ததுக்கப்புறமா மறுக்கையிலையும் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. திருப்பி ஒரு விரல் வச்சு இந்த சென்டரில் ஒரு ஹோல் மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. பார்க்குறதுக்கு நமக்கு அந்த உளுந்த வடை ஷேப்பில் இருக்கும். இது போலவே நம்ம இருக்கிற எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது ஷேப் வேணால் நீங்கள் வேறு ஷேப்பில் கூட நீங்கள் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டேன். இப்போ நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொன்றும் அவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக நமக்கு வந்து ரெடியாகி வந்திருக்கு. இதே அளவுகளில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் வந்து எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வடையை சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்மில் வந்து வைக்க வேண்டாம். இப்போ இது வந்து ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து மறுபக்கம் திருப்பி போட்டுடலாம். இது போலவே நிறைய வெரைட்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி, ஸ்வீட் ரெசிபிலாம் நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க் வந்து பிளேலிஸ்ட் லிங்க் வந்து எண்டு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன். சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா பக்கமும் திருப்பி மாற்றி போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு டர்ன் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை வந்து எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு வடைலாம் நல்லா ஃப்ரை ஆகி வந்துட்டு இந்த டைமில் நம்ம வந்து எடுத்துடலாம். பார்த்திங்கனாலே தெரியும் எந்த அளவு கிறிஸ்பியாக இருக்குதுன்னு. செம்ம சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது போலவே நம்ம எல்லாத்தையும் வந்து எடுத்துடலாம். ஒவ்வொன்றும் ரொம்ப சூப்பராக ரொம்ப பர்ஃபெக்டாகவே வந்திருக்கு. இது போலவே நம்ம வந்து மீதி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஸ்டார்டிங்கில் தண்ணி வந்து பாயில் பண்ண வச்சுருந்தோம்ல, அந்த டைமில் கொஞ்சமாக பெப்பர் க்ரஷ் பண்ணி போட்டாலும் ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ரொம்ப சூப்பரான ஒரு வடை ரெசிபி ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க.
உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு வடை வந்து கிறிஸ்பியாக இருக்குதுன்னு. அதே டைமில் உள்ளே நல்லா வந்து சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சவுண்டு உங்களுக்கு கேட்டாலே தெரியும் எந்த அளவு கிறிஸ்பியாக இருக்குதுன்னு. நான் இப்போ உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். உள்ளே வந்து எந்த அளவு சாஃப்டாக இருக்குதுன்னு பார்த்தாலே தெரியும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.